Taste the Daily. தென்காசி மாவட்டம் அச்சன்புதூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கூடுதல் வகுப்பறை கட்டடங்களை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி திறந்து வைத்தார். தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து கட்டப்பட்ட 2 புதிய வகுப்பறை கட்டடங்களை மாணவ மாணவிகளின் பயன்பாட்டுக்கு சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக பேரூராட்சி தலைவர் டாக்டர் சுசீந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் அருகே புதிய பள்ளி கட்டடம் கட்டித்தர வலியுறுத்தி கிராம மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தெப்பக்குளத்துப்பட்டியில் இருந்த தொடக்கப்பள்ளி கட்டடம் சேதமடைந்த நிலையில் இரு திமுக ஒன்றிய செயலாளர்கள் புதிய பள்ளி கட்டடத்தை கட்டவிடாமல் செய்வதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே தங்கள் பகுதிக்கு புதிய பள்ளி கட்டடம் கட்டித்தர வலியுறுத்தி வீடுகளில் கருப்பு கொடி கட்டி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் அதிகார திமிரில் திமுகவினர் அராஜக போக்கில் நடந்து கொள்வதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இப்போ மேலே இருக்க அது தேக்கு மரம், அதை எடுத்துட்டு மேலே போட்டு தரேன்னாங்க. எங்களுக்கு மொத்தமாக பில்டிங்கை இடித்து வேலை பார்த்தாரணும்னு சொன்னது. இப்போ சரின்னு சொல்லிட்டு பிடிஓலேருந்து சப் கலெக்டர்லேருந்து எல்லாம் வந்தாங்க. இப்போ கட்சிக்காரவங்க போய் ஒரு 10 பேர் சேர்ந்து இது இப்போ அந்த பஞ்சாயத்து இந்த பஞ்சாயத்துன்னு சொல்லி இந்த ஸ்கூலை கட்டாமல் மராமரிப்பு மட்டும் பார்த்து நாங்கள் செஞ்சு தரேன்னு சொல்கிறாங்க. கடலூர் அருகே அரசின் குறைதீர்ப்பு முகாமிற்காக அரசு பள்ளி மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்ட சம்பவம் பெற்றோர்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கீழக்குறிச்சியில் உள்ள அரசு பள்ளியில் குறைதீர்ப்பு முகாம் நடத்தப்பட்ட நிலையில் மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு வெற்று விளம்பரத்திற்காக நடத்தப்பட்ட முகாமிற்காக மாணவர்களின் கல்வியை பாதிக்கும் வகையில் விடுமுறை அளித்த சம்பவம் பெற்றோர்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது.